ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இது நம்மளுடைய சக்ஸஸ் 7 யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற நோட்பேட் அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். மற்றும் எந்தெந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நோட்பேடை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, ரன்னில் போய்ட்டு நோட் பேட் வேணால் கொடுங்க. இல்லை அப்படின்னா சில ஓஎஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பட்டன் தான் இருக்கும். ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய்ட்டு ஆக்சசரிஸில் போய்ட்டு நோட் பேட் அப்படின்னு கொடுங்க. இல்லை அப்படின்னா இதேமாரி ரன்னில் போய்ட்டு நோட் பேட் கொடுத்து ஓகே கொடுங்க. இல்லைனா சர்ச் பாக்ஸில் நோட் பேட் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதான் வந்து நம்மளுடைய நோட் பேட் பேஜ். இது வந்து ஒரு எடிட்டராகவும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஃபீல்டில். பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாவா லாங்குவேஜுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஓஎஸ் லாங்குவேஜஸும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓஎஸில் லினக்ஸுக்கு கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஜாவாவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்காகலாம் நோட்பேட் வந்து ஒரு எடிட்டராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம HTMLக்கு யூஸ் பண்ணுவாங்க, XMLக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெப் லாங்குவேஜஸ்க்கு மோஸ்ட்லி இது வந்து நம்மளுடைய நோட்பேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபைல், எடிட், ஃபார்மேட், வியூ, ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஆப்ஷன்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூ. இந்த நியூ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட அதாவது ஒரு டாக்குமெண்ட், இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி டைப் பண்ணி சேவ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னொரு டாக்குமெண்ட் புதுசாக தேவை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புதுசாகவே ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் நியூ ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. அதுக்காக தான் Ctrl+N அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கீவேர்டு அப்படி கொடுத்துருக்காங்க. அது வந்து கீபோர்டில் யூஸ் பண்ணி Ctrl+N கொடுத்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு நோட்பேட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் இந்த நியூவோட இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மள ஏதாச்சும் ஒரு ஃபைல் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னா அந்த ஃபைல்ஸை வந்து நம்மளுடைய இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எம்டியான ஒரு பேஜ், அதாவது அன்டைட்டில்டு நோட்பேட் அப்படின்னா சேவ் பண்ணாத ஒரு நோட்பேடோட பேஜ் தான் இது. இதை சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேலே வந்து டைட்டில் நேம், அந்த அன்டைட்டில்டுன்னு இருக்கிறதுல ஏதாச்சும் டைட்டில் நேம் இருக்கும். நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் வந்து அங்கே இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓப்பன் பண்ணுறது அதுக்காக தான். எந்த ஃபைல்ஸ் எங்கே இருக்குது, எந்தெந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் சேவ் பண்ணிங்களோ அந்த லொக்கேஷன்ஸில் போய் நீங்கள் வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவ், அதாவது நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்லாம் அதில் டைப் பண்ணி முடித்த பிறகு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் வந்து கரெக்டாக என்ன உங்களுக்கு நேம் கொடுக்கணுமோ ஃபஸ்ட்டு என்ன லொக்கேஷன் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் உங்களுடைய நேம் வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுங்க. அதுதான் சேவ். Ctrl+S கீவேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா Ctrl+S அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ்ங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவஸ். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேவஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய லொக்கேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணியிருப்போம் ஒரு லொக்கேஷன்ஸில், நம்ம லொக்கேஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் தான் சேவஸ். அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து புதுசாக ஒரு நோட்பேட் பேஜ் யூஸ் பண்ணி சேவ் அஸ் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா அதே லொக்கேஷன்ஸில் மட்டும் சேவ் ஆகும். சப்போஸ் உங்களுடைய சேவ் பேஜ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறீங்க. சேவ் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு லொக்கேஷன்ஸில் சேவ் ஆகிடும். சரிங்களா? இதுவே என்னுடைய ஃபைல் லொக்கேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த சேவஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நீங்கள் மறுபடியும் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது. ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலை திருப்பி சேவ் கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா இதேமாரி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. சேவஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சேவஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதேமாரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் செட்டப். நம்மளோட இந்த பேஜோட செட்டப், அதை வந்து பேஜோட செட்டப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்காக தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் செட்டப் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணும், A0வா, A1, A2, A3, A4 உங்களுடைய அந்த ஜெராக்ஸ் காப்பிக்கு ஏற்ற மாதிரியான ஷீட்ஸ் வந்து நீங்கள் எந்த ஷீட்ஸ் வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கு எந்த மாதிரியான இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் அந்தந்த ஃபைல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, பேப்பர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்.
இதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் நான் A4 ஷீட் கொடுக்குறேன். ஸோ A4 சைஸில் வந்து அது வந்து கன்வெர்ட் ஆகும். நம்ம டைப் பண்ணும்போது A4 சைஸில் மட்டும் தான் கன்வெர்ட் ஆகும். இதுதான் அது. சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகிற மாதிரி, நம்ம டைப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் ஆகிற மாதிரி அதுவே கொடுத்துருக்காங்க. ஓரியன்டேஷனாக போர்ட்ரைட் லேண்ட்ஸ்கேப், அதாவது ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு போர்ட்ரைட்டாக வேணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் லெஃப்ட் சைடு எவ்வளோ வேணும், ரைட் சைடு வேணும் எவ்வளோ வேணும், லேண்ட்ஸ்கேப் பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் எவ்வளோ வேணும், பாட்டமில் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தான் அது. ஹெட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேலே ஃபுட்டர் கீழே, அதாவது பேஜோட லென்த்து அதை தான் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஓகே, இதான் வந்து நம்மளுடைய பேஜ் செட்டப். இதுதான் வந்து ஃபைல்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஃபைல்ஸில் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட்டு, அதாவது நம்மளுடைய ஃபைல்ஸை வந்து நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஒரு பிரிண்ட் காப்பி தேவை அப்படிங்கும்போது நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதேமாரி சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து என்னுடைய சிஸ்டம் வந்து பிரிண்டரோட கனெக்ட் ஆகலை, ஸோ அதனால் இப்படி காமிக்குது. நீங்கள் வந்து காமிக்கும் போது இந்த நம்பர் ஆஃப் காப்பீஸ் இருக்குங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பிரிண்டர் தேவையோ அந்த பிரிண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் காப்பீஸ் உங்களுக்கு, அதாவது நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்த ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை, ஒரு பேஜ் வந்து எவ்வளோ காப்பீஸ் தேவையோ. இப்போ ஒரு 10 பேஜ் இருக்குது, எனக்கு ஒரு 2 காப்பி, அதாவது 2 காப்பி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ஃபைல்ஸில் இருக்கிறது. தென் பார்த்திங்க அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு லாஸ்ட்டாக எக்ஸிட், அதாவது இந்த நோட்பேட் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான இது தான் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய நோட்பேடோட ஃபைல்ஸ் ஐக்கானோட ஸ்பெஷாலிட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சக்ஸஸ் 7 யூடியூப் சேனல். இதுதான் நம்மளுடைய நோட்பேட் பார்ட் 1. ஸோ நோட்பேட் பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார்